வெல்கம் டு அவர் சேனல் டேஸ்டி வெஜ் சமையல். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஹை விட்டமின்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் நிறைந்த ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெய்னி சீசன்ஸில் நம்மளுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் ரொம்ப லோவாக இருக்கும். நம்மளோட இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணால் நம்மளுக்கு அதிகமாக நோய் எதிர்ப்பு கிடைக்கும். கோஸில் வந்து விட்டமின் சி, ஏ, கே போன்ற நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. ஸோ கோஸ் தானே அப்படின்னு வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதில் நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கோஸை வந்து வேக போட்டதுக்கு அப்புறம் ஒரு வாடை வருங்க. அந்த வாடை வந்து நம்ம கோஸில் அஃபெக்ட் ஆகும். இப்போ சிலருக்கு வந்து பிடிக்காது. ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம 1/2 கிலோ கோஸ் எடுத்திருக்கோம். கோஸை இந்த மாதிரி நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு சிறுபருப்பை நம்ம கோஸ் மேலே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே நீங்கள் வாட்டர் விட்டுக்கோங்க. கோஸ் முங்குற அளவுக்கு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த டயத்தில் நம்மளுக்கு எங்கே தொட்டா வைரஸ் அப்படிங்கிறாங்க. அதனால தான் நம்ம உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு பருப்பையும் கோசையும் இவ்வளோ வாஷ் பண்ணுறோம். நம்ம இப்படி வாஷ் பண்ணாலும் போருமா அப்படின்னு தெரியல. அதனால அப்படியே ஒரு 1 மினிட் இருக்கட்டும். எதுவும் வைரஸ் இருந்தாலும் இதில் டெட் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 1 மினிட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கோஸை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தண்ணி இல்லாமல் புளிஞ்சு எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டோம். இதை இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம். அதுக்காக இப்போ நம்ம ஒரு 1 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு அதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு கேட்கலாம். இதுக்கு வந்து அப்படி தண்ணி ஒன்றும் அவசியம் இல்லை. ஏன்னா அந்த கோஸ் வந்து டக்குன்னு நம்மளுக்கு வெந்துடும். அதனால் 1 கிளாஸ் வாட்டர் விட்டு வேக வச்சா போதும். இப்போ நம்ம ஒரு அடுப்பில் வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ மஞ்சள் ஆட் பண்ணது வந்து அதை நம்ம பாக்டீரியாஸ் எது இருந்தால் வைரஸ் இருந்தால் போடுறதுக்காக ஆட் பண்ணோம். இப்போ தான் நம்ம டிஷ்ஷுக்காக ஆட் பண்ணுறோம். டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம உப்பையும் மஞ்சத்தூளையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோஸ் வேகத்துக்காக நம்ம ஒரு மூடி போட்டு அதை மூடி வச்சிடலாம். இது அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாம். நம்ம 1 கிளாஸ் தான் வாட்டர் ஆட் பண்ணோம். ஆனால் உங்களுக்கு நிறைய தண்ணி இருக்குது. எப்படின்னா கோஸில் வந்து நீர் சத்து உங்களுக்கு அதிகம். அதனால உங்களுக்கு தண்ணி நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் என்னன்னா மேலே உள்ளது கீழேயும் கீழே உள்ளது மேலேயும் திருப்பி விட்டுக்கலாம். ஸோ கோஸ் வந்து ஒரு சைடு வெந்துட்டு ஒரு சைடு வேகாமல் இருக்கக்கூடாது. அதனால நம்ம அப்படி திருப்பி விட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் திருப்பி வேக விடலாம். நம்ம 10 மினிட்ஸ் நல்லா வேக விட்டோம். இப்போ எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாம். நல்லா வந்துடுச்சு பார்த்தீங்களா நம்மளுக்கு கோஸு. பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணும்போது 1 கிளாஸ் வாட்டர் விட்டோம். அது போக கோஸில் நீச்சது வரை உங்களுக்கு இருந்ததுனால நிறைய வாட்டர் இருந்தது. ஒரு சொரு தண்ணி இல்லை. அதான் உங்களுக்கு வெந்துட்டுங்கிறது மெயின் ஐடென்டிஃபை. எப்படி இன்னும் மெயினாக ஐடென்டிஃபை பண்ணணும்னா உங்களுக்கு நசுக்கி பார்த்தோம்னா நல்ல நசுங்குதா. ஸோ இதான் வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இது இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம்னா கடாய் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் கடுகும் 1 டீஸ்பூன் உளுந்து பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். 3 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அதை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். லைட்டாக ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு ஆனியன் நம்ம ஆட் பண்ணிக்கோம். அதே இந்த மாதிரி நீங்கள் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு தான் ஆட் பண்ணணும். 1 டீஸ்பூன் பெருங்காயத்தில் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம கோஸில் உப்பு பண்ணுறதுனால வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் லைட்டாக ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. வேக வச்சு எடுத்து வச்சிருந்த கோஸை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். மல்லித்தலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் தூளை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதையும் சேர்த்து அவ்வளோதான். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்மளோட டேஸ்டான கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் எதுவும் ப்ராப்ளம் அப்படின்னாலும் இது உங்களுக்கு கியூர் பண்ணும். இது சாப்பிட்ட ஃபுட் வந்து ஒழுங்காக செரிமானம் ஆகாமல் இருக்கலாம். அதையும் இது கரெக்டாக செரிமானம் பண்ணிடுங்க. அப்புறம் மலச்சிக்கலையும் இது நீக்கும். இவ்வளோ மருத்துவங்களை நினைஞ்ச இந்த கோஸை நீங்கள் இனிமேல் வெறுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடுங்க. அடிக்கடி சாப்பிடலாம். பட் எனக்கு கோஸே பிடிக்காது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவீங்க. நாங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடிக்கடி சாப்பிடுவீங்க.
நாங்க சொன்ன முறையில நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம எங்களுக்கு கமெண்ட் பண்ணிருங்க. இதே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பத்திரிக்கை பெல் ஐகான் கிளிக் பண்ணாதீங்க. நாங்க நெக்ஸ்ட்ல சந்திக்கிறேன். பை.